வணக்கம், நான் உங்கள் ராஜேஷ் from மை டிஜிட்டல் பிராண்ட். நம்மளோட ப்ரீவியஸ் செஷனில் கூகுள் வியோவை எப்படி ஃப்ரீயாக ஆக்டிவேட் பண்ணுறது, கூகுள் ஜெமினி ப்ரோ வெர்ஷனை எப்படி ஃப்ரீயாக ஆக்டிவேட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கூகுள் வியோ 3ஐ யூஸ் பண்ணி எப்படி வீடியோஸ் ஜென்ரேட் பண்ண போகலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். யாராவது ப்ரீவியஸ் செஷனை பார்க்காம இருந்தீங்கன்னா மேலே தெரிகிற இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த செஷன் உங்களுக்கு கண்டினியூவாக புரியும். ஸோ வாங்க இன்றைக்கி செஷனுக்கு போயிடலாம். நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரியை நீங்கள் 8 செகண்ட்ஸ்குள்ளே தான் ஜென்ரேட் பண்ண முடியும். அதே போல் ஒரு நாளைக்கு நீங்கள் 3 வீடியோ வரைக்கும் தான் ஜென்ரேட் பண்ண முடியும். இது ஒரு லிமிட்டேஷன். அது இல்லாமல் நாம் கன்சிஸ்டன்ட் கேரக்டர் க்ரியேட் பண்ணால் அதுக்கு ஒரு கேரக்டர் இமேஜை க்ரியேட் பண்ணிவிட்டு தான் நம்ம வீடியோவை ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்டோரி லைன் இன்றைக்கி என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆங்கர் ஒரு தமிழ் பேசுகிற ஆங்கர் ஸ்பைடர்மேன் கிட்ட அவரோட ஸ்வீட் ஷாப் எப்படி போகுது, எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, யார் ப்ரொமோட் பண்ணுறாங்கன்றத ஒரு கிறிஸ்பாக ஒரு ப்ரொமோஷன் ஆட் மாதிரி எடுக்க போகிறேன். வாங்க டைரெக்டாக போய்ட்டு இப்போ கூகுள் ஜெமினிக்குள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கன்சிஸ்டன்ட் கேரக்டரை க்ரியேட் பண்ணலாம். நம்ம ப்ரீவியஸ் செஷன்லேயும் பார்த்தோம் கூகுள் ஜெமினி ப்ரோ எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது ஏஐ ப்ரோ வழி அப்படின்றத. அதை பார்க்காதவங்க மேலே தெரிகிற லிங்க்லேருந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு பியூட்டிஃபுல் ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன் ஃபீமேல் டிவி ஆங்கர் லேட் 20s லாங் ஸ்ட்ரைட் பிளாக் ஹேர்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சின்ன ப்ராம்ப்ட் தான் கொடுக்குறேன். உடனே பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜை கொடுத்துருச்சு. ஸோ இந்த இமேஜை தான் நான் கன்சிஸ்டன்ட் கேரக்டராக யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேலே டவுன்லோடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேலே போய்ட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இதை டவுன்லோட் பண்ண பிறகு நாம் நம்மளோட ஸ்கிரிப்டை ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டிவி ஆங்கர் ஸ்பைடர்மேன் கிட்ட அவரோட ஸ்வீட் ஷாப்பை பற்றி கேட்குற மாதிரி தான். இப்போ நான் அதுக்கு சின்னதாக டிராஃப்டாக ஒரு ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த ப்ராம்ப்ட் தான் நான் கொடுத்து இந்த ஸ்டோரி லைனை டீட்டெயில்டாக வாங்க போகிறேன். இந்த சின்ன ப்ராம்ப்டை நீங்களே உங்களோட ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள், நான் ஒரு ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8 செகண்ட்ஸ் தான் க்ரியேட் பண்ண முடியுறதுனால என்னால் 8 செகண்ட்ஸ்க்குள்ளே ஒரு ஸ்டோரி லைனை க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம 3 ஸ்டோரி லைனை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை டிராஃப்ட் பண்ணி இங்கே நான் வச்சுட்டேன். இதில் என்ன கேட்டிருக்கேன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு டிவி ஆங்கர் போய்ட்டு ஸ்பைடர்மேன் கிட்ட உங்கள் ஸ்வீட் ஷாப் எப்படி போகுதுன்னு கேட்குற மாதிரியும், பார்ட் 2ல் ஸ்பைடர்மேன் என்ன சொல்கிறாருன்னா என்னோடய ஸ்வீட் ஷாப் கூகுளில் டாப்பில் ரேங்க் ஆகுது, அதனால் பிஸ்னஸ் நல்லா போகுது, மை டிஜிட்டல் பிராண்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்கிற மாதிரியும், பார்ட் 3ல் அந்த ஆங்கர் உங்கள் பிஸ்னஸும் டாப்பில் வரணுமா, கான்டாக்ட் மை டிஜிட்டல் பிராண்ட்ன்ற மாதிரி இந்த ப்ரொமோஷன் ஆட முடிக்கிறேன். ஸோ இப்போது இதே போல் நீங்களும் ஒரு சிம்பிள் ப்ராம்ப்டை க்ரியேட் பண்ணால் நீங்கள் அதே பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். விஷுவல்ஸோடு கொடுக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ எனக்கு இப்போது கொடுத்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை இங்கிலீஷில் இருக்குது. இதை நான் அப்படியே டேரெக்டாக தமிழுக்கு மாற்றிக்க போகிறேன். அதனால் கிவ் த லாங்குவேஜஸ் டைலாக்ஸ் இன் தமிழ்னு கொடுக்குறேன். அது என்ன படித்து டோட்டலாகவே கொடுத்துடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ப்ரொவைட் டைலாக்ஸ் ஒன்லி இன் தமிழ், அதாவது விஷுவல்ஸ் இங்கிலீஷில் வச்சுக்கோங்க, டைலாக்ஸை தமிழில் கொடுங்கன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ அது மாதிரி கீப் விஷுவல்ஸ் இன் இங்கிலீஷ் அண்ட் ப்ரொவைட் த டைலாக்ஸ் இன் தமிழ்னு கொடுத்துறேன். ஏன்னா விஷுவல்ஸை கிளியராக அதுக்கு புரிய வைக்கணும்னா இங்கிலீஷில் கொடுக்குறது தான் பெஸ்ட்டு. நம்ம டைலாக்ஸ் ப்ரொனன்சியேஷனோட ப்ராப்பராக இருக்கணுன்றதுனால நான் தமிழ் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேர்டை யூஸ் பண்ணி நான் டோட்டலாக விஷுவலையும் டைலாகையும் ஒவ்வொரு சீனுக்கும் எடுத்து நான் காப்பி பண்ணிவிட்டு எங்கெங்கே அதெல்லாம் டிவி ஆங்கர்னு வருதோ அந்த இடத்துல அட்டாச்சு இமேஜ்னு நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்மளுக்கு கன்சிஸ்டன்ட் கேரக்டர் வேணும். நீங்கள் பாட்டுக்கு டேரெக்டாக இது பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு தடையும் ஒரு ஆங்கர் வர மாதிரி ஆகிடும், ஒரு கண்டினியூட்டி கிடைக்காம போயிடும். நான் அதனால் அட்டாச் இமேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த விஷுவல்ஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. நான் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கேன் விஷுவல்ஸ் எல்லாம், ரொம்ப ஹைஃபையாக கொடுக்காம. ஸோ பாருங்கள், எனக்கு 3 பார்ட் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கூகுள் ஜெமினியில் போய்ட்டு ஒவ்வொரு பார்ட்டையும் எடுத்து வீடியோவாக க்ரியேட் பண்ணி 3 வீடியோவை க்ரியேட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ அதுதான் நான் பண்ண போகிறேன். பாருங்கள், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எல்லாமே எடுத்து நான் வேர்டில் தனியாக டைப் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதில் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைலாக்ஸ் தமிழ் போட்டு, அதே போல் ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் நான் இங்கிலீஷ்லேயே கொடுத்துருப்பேன். அதை பாருங்கள், கூகுளில்ன்றதை கூகுள், ஏன்னா அதெல்லாம் சிலதெல்லாம் இங்கிலீஷில் ப்ரொனவுன்ஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தங்கிலீஷ் மாதிரி வச்சுக்கோங்க. தமிழ் பேஸ்டு டைலாக்ஸ் தமிழில் வச்சுக்கோங்க. சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வச்சுக்கோங்க. ஷாப் டாப்பில் அப்படின்ற வர்றது, அப்புறம் மை டிஜிட்டல் பிராண்ட்ன்றது ஒரு சில தமிழில் ப்ராப்பராக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. ஸோ இது பாருங்கள், டோட்டலாக நான் 3 பார்ட்டையும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பார்ட் 1 எடுத்துகிட்டு போயிட்டு ஜெமினியில் போட்டு ஃபஸ்ட்டு வீடியோ நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இந்த பார்ட் 1 காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக வாங்க ஜெமினிக்குள்ளே இங்கே வீடியோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு, கிளிக் பண்ணோடனே நியூ சாட் விண்டோக்கு போகணுமான்னு கேட்கும். ஆமான்னு சொல்லி கொடுத்துட்டு
முதல்ல ஃபோட்டோவை ஆட் பண்ணுங்கள். ஆட் ஃபோட்டோன்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபோட்டோவை ஆட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் இந்த விஷுவலையும் டயலாகையும் நம்ம ChatGPTலேருந்து எடுத்தோம் இல்லையா, அதை கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து என்டர் அடிங்க. என்டர் அடித்தோன்னா என்ன ஆகும்னா இந்த ப்ராம்ப்டை பேஸ் பண்ணி அது வந்து அந்த வீடியோவை ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது வந்து 5 to 10 minutes ஆகலாம், ஆனால் 1 to 2 minutes கொடுக்குது. எனக்கு ஒரு 5 minutesக்கு மேலே ஆச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் கரெக்டாக டைமை மெஷர் பண்ணல. ஸோ எனக்கு வந்து ஒரு 5 minutes கழித்து வந்து வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஜென்ரேட் பண்ண வீடியோ உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். சில டைம் வந்து இந்த ஏஐ வந்து தப்பு பண்ணும். எனக்கும் பார்த்திங்கன்னா ப்ராப்பராலாம் கொடுக்கல. ஃபஸ்ட் ட்ரை தான் நான் பண்ணேன். எனக்கு ஒரு சில இஷ்யூஸ்லாம் இருந்தது, என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட் வீடியோ ஜென்ரேட் ஆகி வந்திருக்கு. இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணி பார்த்தா தெரியும். ஸ்பைடர்மேன், உங்கள் ஸ்வீட் ஷாப் எப்படி போகுது? என்னோட ஸ்வீட் ஷாப் கூகுளில் டாப்பில் ரேங்க் ஆகுது. சூப்பராக பிஸ்னஸ் ஆகுது. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா பார்ட் 2 எடுத்துகிட்டு போய் காப்பி பண்ணி போடுறேன். பார்ட் 2ல் வந்து அப்படியா உங்கள் டாப்பில் வர ரகசியம் என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி நான் வந்து ஒரு இது வச்சுருக்கேன். வழக்கம் போல் அதை காப்பி பண்ணிவிட்டு ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஏன்னா நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டன்ட் கேரக்டர் வரணும். நான் வந்து ஃபோட்டோவை ஆட் பண்ண போகிறேன். இப்போது ஆட் பண்ணிவிட்டு நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன். இதில் ஒரு சின்ன இஷ்யூ எனக்கு வந்தது, என்னென்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நான் ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு வீடியோவை ஜென்ரேட் பண்ணலாம். இந்த வீடியோ ஜென்ரேட் ஆகி வரப்போ சில டைம் வந்து ஆங்கர் பேசுகிற வீடியோ வந்து ஸ்பைடர்மேன் பேசுகிற மாதிரிலாம் கொஞ்சம் மாறி மாறி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கும் அந்த மாதிரி இஷ்யூஸ் நடக்கும். எனக்கு இந்த பார்ட்டில் அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்தது. அப்படியா? அப்படி உங்கள் ஷாப் டாப்பில் வர்ற ரகசியம் என்ன? இதுக்கெல்லாம் மை டிஜிட்டல் பிராண்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், உங்கள் ஷாப் வந்து டாப்பில் வர ரகசியம் என்னென்னு ஆங்கர் கேட்கணும். பட் அதையே வந்து ஸ்பைடர்மேனும் கேட்டுக்கிறாரு, ஸ்பைடர்மேனும் பதிலும் சொல்லிக்கிறாரு. சரி, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வர தான் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ப்ராப்பராக வந்து ஹேண்டில் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் ட்ரைலே கரெக்டாக வரும்னு நம்ம சொல்ல முடியாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் பார்ட் 3 வீடியோவை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போய் பேஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் மை டிஜிட்டல் பிராண்டை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான். உங்கள் பிஸ்னஸ் டாப்பில் வர மாதிரி அட்டாச் பண்ணிவிடுங்க இமேஜை. ஆஸ் யூஷுவல் சேம் நீங்கள் வந்து இந்த ப்ராம்ப்டை வீடியோவை ஜென்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ வந்துடும். இந்த வீடியோவை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தது. என்னென்னா சம்டைம்ஸ் வந்து ஐஃபோன் இருந்தால் கூட அந்த ஐஃபோனை கூட அந்த வீடியோ வந்து வாய்ஸில் சொல்லும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும்போது கொஞ்சம் கட் பண்ணி அதெல்லாம் வந்து உங்களோட டூலில் வந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ ஜென்ரேட் ஆகிடுச்சு, எப்படி வருதுன்னு பார்க்கலாம். உங்கள் பிஸ்னஸ் டாப்பில் வரணுமா? Contact My Digital Brand, Entrepreneur Digital Marketing Experts. இப்போ நம்ம வந்து டோட்டலாக வந்து ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக ஜென்ரேட் பண்ணிட்டோம். அதாவது 3 வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணோம், 8 seconds வர மாதிரி. இப்போ அதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டூலில் போய்ட்டு ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோஸை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி கண்டினியூட்டி வர மாதிரி பண்ணிவிடுங்க. இதில் தேவையில்லாத இடத்துலலாம் சிலதெல்லாம் தப்பு நடந்ததெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக வரும்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில டைலாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். நீங்களே தெரியும், ஆங்கர் கேட்க வேண்டிய கேள்வி ஸ்பைடர்மேனே கேட்டுட்டார். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷார்ட் கட் பண்ணிட்டேன். இப்போ டோட்டலாக கட் பண்ணி அந்த ஐஃபோன் சொன்னதெல்லாம் கூட ரிமூவ் பண்ணிவிட்டு வீடியோ ஜென்ரேட் பண்ணிட்டேன். இப்போ அந்த வீடியோ எப்படி வருது ஃபைனலான்றதை பாருங்கள். நீங்கள் போன ப்ரீவியஸ் செஷன்லேயே பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ போட்ட. இருந்தாலும் இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டான வீடியோ வந்து எப்படி வந்து உங்களுக்கு லுக் அண்ட் ஃபீல் கொடுக்குதுன்றது இப்போ பாருங்கள். ஸ்பைடர்மேன், உங்கள் ஸ்வீட் ஷாப் எப்படி போகுது? என்னோட ஸ்வீட் ஷாப் கூகுளில் டாப்பில் ரேங்க் ஆகுது. சூப்பராக பிஸ்னஸ் ஆகுது. இதுக்கெல்லாம் மை டிஜிட்டல் பிராண்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். உங்கள் பிஸ்னஸ் டாப்பில் வரணுமா? Contact My Digital Brand, Digital Marketing Experts. இன்றைக்கி செஷனில் கூகுள் VO3 யூஸ் பண்ணி எப்படி வந்து வீடியோஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரியேட் பண்ணலான்றதை பார்த்தோம். இன்றைக்கி செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.